இடத்துல கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். என் மகனே மகளே, கர்த்தர் உன்மேல பிரியமா இருக்கிறார். அப்படியா? என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? நான் ரொம்ப குறை உள்ளவங்க. ஒழுங்கா ஜெபிக்கிறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல. ஏதோன்னு வெறுத்து போயிட்டு மனசலித்து போயிருக்கிறேன். என் மேல கூடவா? உங்க மேலதான் இயேசு பிரியமா இருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பலவீனம் தெரியும், குறைவுகள் தெரியும், நீங்க எதுல பாதிக்கப்படுறீங்கன்னு தெரியும். ஆனாலும் உங்க மேல பிரியமா இருக்கிறார். உடைஞ்சி இந்த 12 வயசுல என்ன நேசிக்க யாரும் இல்லை. என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? பிரியமில்லாம நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி தற்கொலை பண்ணிடலான்னு எண்ணம். 12 வயசுலயே, சின்ன வயசுலயே இந்த எண்ணம். என்ன நேசிக்க யாரும் இல்லையே, எனக்கு மேல பிரிய காட்ட யாருமே இல்லையேன்னு சொல்லி அவள் ஒரு பெரிய கிணத்துல விழுந்து சாகிறதற்கு ஒரு மாலை நேரம். அப்ப யாரும் வரமாட்டாங்கல்ல. அப்ப அந்த தோட்டத்து கிணத்துக்கு போய் அப்படியே உட்கார்ந்து அழுதான். எனக்கு அப்பா இருந்தா என் மேல பிரியமா இருந்திருப்பாங்க, அம்மா இருந்தா என் மேல பிரியமா இருந்திருப்பாங்க. எனக்கு இப்ப யாருமே இல்லை, அனாதை ஆயிட்டேன். என் மேல பிரியமா இருக்க அன்பு காட்ட யாருமே இல்லை, அதனால சாக போகிறேன்னு சொல்லி கண்ணில் கண்ணீரோட அந்த கிணத்து உரையில உட்காந்து அழுது கொண்டு கடைசியில் அந்த கிணற்று மேலே அந்த உரம் இருக்குல்ல, அது பிளாட்ஃபார்ம் அதில் ஏறி கிணத்துல கொதிச்சு செத்துடலாம், நீச்சல் தெரியாது, செத்துடலான்னு நினைக்கும் போது ஒரு மெல்லிய சத்தம், மகளே, ஒரு பிரியமாய் கூப்பிடுகிற சத்தம் கேட்டேன். மகளேன்னு சொல்லி யார் என்ன கூப்பிடுறாங்க? அவள் திரும்பி பார்த்த ஆட்கள் யாருமே இல்லை. அவள் அப்படியே நினைக்கும் போது திரும்ப அந்த சத்தம், மகளே, நான் உன் மேலே பிரியமா இருக்கிறேன், நான் உனக்கு தாயும் தகப்பனுமாய் இருப்பேன், நான் இயேசு, நீ எதுக்கு சாகணும்? நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன்ல, உனக்கு தாயும் தகப்பனுமாய் இருப்பேன்ல, நீ வான்னு சொன்ன உடனே அந்த மகனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இயேசுக்கு என் மேல இவ்வளவு பிரியமா? யாருமே என்ன நேசிக்கல, பிரியலன்னு நினைச்சேன். கடவுள் கூட என்ன மறந்துட்டார்னு நினைச்சேன். ஆனா அவர் என் மேல இவ்வளவு பிரிய வைத்து நான் சாகிறத விரும்பலன்னு சொல்லி திரும்பி வந்தாள். பாருங்க, இயேசுவை பற்றி கொண்டதுனால யார் என்ன சொன்னாலும் திட்டினாலும் ஏசினாலும் அந்த ராத்திரில அந்த கிழிஞ்ச பாயில முழங்கால் போட்ட இயேசுவே, என் மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்களே, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி, நீங்க எனக்கு தாய் தகப்பனா இருக்கீங்களே போதும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுவாள். ஆண்டவரே, என் மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்களா, அது எனக்கு போதும். யார் என்ன நேசிக்காட்டா என்ன, நீங்க நேசிக்கிறீங்க போதும்னு சொல்லுங்க. ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். அப்படியே சொல்றீங்களா? இயேசுவே, என்னை கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீங்க வழி நடத்துங்க, என்னை நீங்க ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென்.